மக்களே, முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சியிடம் இன்னைக்கு சட்டசபையில மன்னிப்பு கேட்ட தருணத்தையும் பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் அந்த போதை கலாச்சாரத்தை பத்தி தீவிரமான டிஸ்கஷன் மாத்தி மாத்தி நடந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேத்து ஒரு ஸ்பீச் பேசியிருந்தார். இன்னும் எத்தனை பேரை ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்கன்னு தெரியல. அதை அப்படியே மடை மாத்தி வேற மாதிரி ஒரு ட்ராக்ல எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட இப்படிதான் செல்லணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த முயற்சிலாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதை தாண்டி நடந்த அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்துல பாக்குறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். விஷயம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா டுடே தமிழ் அப்படின்ற மாதிரி சேனல்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கிலீஷ் சேனல் அது தெரியும். ஸோ இந்தியாவில் நடக்கிற நிறைய நியூஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. பட் தமிழுக்கான ஒரு சேனலை அவங்க எடுத்துட்டு வராங்க. அதுல முதலமைச்சர் விஜய் அவர்களும் பங்கேற்று அதுல ஒரு விஷயத்தை எழுதி சைன் போடுறார். லெட் ட்ரூத் ஸ்பீக் லவுடர் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு பிரியமுடன் விஜய் அப்படின்ற மாதிரி கையெழுத்து போட்டு அந்த ஒரு லான்ச் இவெண்ட்ல பங்கேற்கிறார். ஆனா அந்த ஒரு வாக்கியம் இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான வாக்கியம். ஏன்னா மீடியா அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸோ நடக்கிற குற்றங்களையும் சரி தப்புகளையும் சரி சுட்டி காட்டி மக்கள் மத்தியில எடுத்துட்டு போய் சேர்க்கறது தான் மீடியா. ஆனா சில 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 பார்ட்டியாலேயோ சில கட்சியாலேயோ மீடியா அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த நடுநிலைத்தன்மையை இழந்து ஒருதலை பட்சமாக ஃபேவரிசமாக செயல்படுவது. அது நேஷனல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல கரண்ட்ல இருக்கிற ஸ்டேட் மீடியாவா இருக்கட்டும், பல பேருமே நியாயத்தை பேசாம உண்மைக்கு புறம்பான நிறைய விஷயங்கள் பேசுறது நம்மளால பார்க்க முடியுது. அதனாலதான் இந்த ஒரு வாக்கியத்தை ஹைலைட் பண்ணியிருக்கிறார். லெட் த ட்ரூத் ஸ்பீக் லவுடர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உண்மையை பேசுங்கப்பா, காசை வாங்கிட்டு எல்லாம் பேசாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை இவங்களாவது கடைபிடிக்கிறாங்களான்றது பார்ப்போம். ஏன்னா ஒரு விஷயத்த எப்படி மடை மாற்றுறது அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்மளே பார்த்துருப்போம். ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணதை பாத்தீங்கன்னா வேற மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அவர் அரெஸ்ட் பண்ண காரணம் ஒன்னா இருக்கணும். முதல்வர் விஜய் அவர்களை விமர்சித்த நபர் கைது அப்படின்னு போடுவாங்க. எதனால கைது பண்ணாங்க? ஆபாசமாக பேசியிருக்கிறார், இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த போடவே மாட்டாங்க அண்டர்லைன்ல. ஆனா இந்த நபர் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சப்போர்ட் பண்ற நபர் ஏதாவது பேசியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இல்ல அந்த சப்போர்ட் பண்ற நபருக்கு எதிராக வேற யாருன்னா மோசமா பேசியிருந்தாங்கன்னா மட்டும் அப்ப டைட்டில் இல்லாம இப்படி வரும், ஆபாசமாக பேசிய நபர் இவரை இப்படி பேசிட்டாங்கன்ற மாதிரி அண்டர்லைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஊடகம் அப்படின்றது நியாயமா இருக்கணும், உண்மைக்கு புறம்பானதா இருக்கக்கூடாது, உண்மையோட செயல்படணும்ன்றது தான். ஆனா இங்க அப்படி செயல்படுறது இல்லை நிறைய மீடியான்றதுக்கு எடுத்துக்காட்டாதான் அங்க அவர் எழுதின வாக்கியம்ன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். எத்தனை பேருக்கு உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதிர்கட்சிக்கிட்ட ஒரு மன்னிப்பும் கேட்கிறார். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக முன்னாள் தலைவராகவும் முன்னாள் முதலமைச்சரான கருணாநிதியோட பேரை யூஸ் பண்ணியிருப்பாரு ஒரு சட்டமன்ற தாவேகாவோட சட்டமன்ற எம்எல்ஏ. அதுக்கு தான் அவரு தெரியாம பயன்படுத்திட்டாரு. அவருடைய சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மன்னிப்பை எதிர்கட்சியிடம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு. இதுதான் ஒரு தலைமைக்கான பண்பு, தலைமைக்கான ஒரு விஷயம். ஏன்னா தோல்வி வரும்போது அந்த தோல்வியும் அவர் ஏத்துக்கணும், ஓகே, தப்பையும் அதை ஏத்துக்கணும். வெற்றி வரும்போது அந்த வெற்றி எல்லாருக்கும் சமம் அப்படின்றது தான் தலையாய பண்பு. அது முதலமைச்சர் விஜய் கிட்ட இருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா பாக்குறேன். ஏன்னா நிறைய கட்சிகளும் சரி நிறைய கட்சி தலைவர்களும் சரி, அது யாருன்னு நான் சொல்ல பொதுப்படையாவே சொல்றேன், ஒரு தோல்வி வரும்போது மக்களை பிளேம் பண்றது தரங்கெட்ட மக்கள், தற்கூரி மக்கள், உங்களுக்கெல்லாம் நல்ல வருமா அப்படின்ற மாதிரி மக்களை பிளேம் பண்றதும் மக்கள் மேல பழிய போடுறதும் அது எப்படி தலையாய பண்பு? மக்கள் ஏன் நம்மளை வெறுத்தாங்க, மக்கள் ஏன் நம்மளை ஒதுக்குனாங்கன்றத அந்த ஒரு சிந்தனை கூட அவங்களுக்கு இல்லாம செயல்படுற நபர்கள் பல பேர் இருக்காங்க. ஸோ ஒதுக்குறாங்கன்னா காரணம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த காரணத்தை தேடி அதை சரி செஞ்சு நம்ம திரும்ப போவோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனே கிடையாது. ஸோ ஃபுல்லா மக்களை பிளேம் பண்ணிக்கிட்டு இதை பிளேம் பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கான ஒரு விஷயத்தை நோக்காம அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணாம பிளேமிங் அதர்ஸே ஒரு வேலையா வச்சிருக்கிறாங்க. அது ஒரு தலையாய பண்பா இருக்குமா? தோல்வியா இருந்தாலும் சரி வெற்றியா இருந்தாலும் சரி, வெற்றியை பங்கிட்டு தோல்வியை தன் சுமையில் போர்க்கவர் தான் ஒரு அருமையான தலைவராக இருப்பார் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இது நடந்துதான் குறிப்பா உதயநிதி ஸ்பீச் அதுக்குள்ள போவுமே. நேத்து பேசியிருந்தாப்ல,
என்ன வந்து போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி ஒரு ஊர்வலம் கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஊர்வலம் போறதுக்கு முன்னாடி என்ன 10:30 மணிக்குள்ளலாம் கைது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எங்க அப்பா சொன்னாரு. அதனாலதான் நான் போய் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. பேப்பர் மேட்ரா? இப்பதானே தெரியுது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் போன வாரம் தான் வந்து பேப்பர் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டாரு. ஸோ அதுக்கு முந்தின நாள் நீங்க உட்காந்து படிச்சிங்களோ, அதனால வந்து நானும் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி இங்க நியாயப்படுத்துறதுக்காக பேசுறாரா என்னமோன்னு தெரியல. ஏன்னா அவர் அன்னைக்கு பேப்பர் படிச்சிங்களான்னு கேட்டாரு. இப்ப வந்து நான் பேப்பர் தான் படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னாரு. அப்போ அன்னைக்கு உதயநிதியோட மனைவி அவர்கள் வெளியே வந்து போலீஸ் அதிகாரி கிட்ட அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலை கடன் முடிக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ அது பொய்யா? அப்போ பொய்யா டிராமாவை கிரியேட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் பேசுறாரு, இல்ல நான் பேப்பர் தாங்க படிச்சுட்டு இருந்தேன்னு. அப்ப அவங்க வந்து இது சொன்னது பொய்யா, இல்ல இவர் வந்து சொல்றது பொய்யா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. ஆக மொத்தத்துல இப்ப எளிய வந்து அந்த ஒரு பேர் வந்து வேற மாதிரி ட்ரெண்ட் ஆயிருச்சு. இந்த மாதிரி கக்கூஸ்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு, இந்த மாதிரி இருந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருச்சு. அதனால என்ன பண்றாரு, இல்ல நான் பேப்பர் தான் படிச்சுட்டுன்ற மாதிரி மடை மாற்றும் வேலையை தான் பாக்குறாரு. சோ ஆக மொத்தத்துல போய் சொல்லியிருக்காரு. அது வந்து உதயநிதி போய் சொல்லியிருக்கிறாரா, இல்ல அவரது மனைவி போய் சொல்லியிருக்காங்களான்றது தான் தெரியல. ஆக மொத்தத்துல ஒரு பொய். அதை தாண்டி காவேரியில தண்ணி வரலன்னு தாங்க பேசினேன், அதுக்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. ஆக்சுவலா நீங்க எதுக்காக பேசுனீங்க? காவேரிய சொன்னன்ற மாதிரி டபுள் மீனிங்ல பேசிட்டு இங்க காவேரி தண்ணி வர்றதுக்கு பேசினதான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல முட்டாள் முதலமைச்சர், முட்டாள் இது அப்படின்ற மாதிரி பேசினேன், அதுக்கு கைது பண்றாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கைது பண்ணதோ வேற எதுக்கோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல பண்ண தப்பு நீங்க ஒத்துக்கவும் மாட்டீங்க, தோல்வியும் ஏத்துக்க மாட்டீங்க. அதுல பொய்களா பேசி மக்களை ஏமாத்தலாம், மக்களை இந்த மாதிரி பண்ணலாம்னு முயற்சி பண்ணிக்கலாம், நடக்குமா? மக்கள் எல்லாமே தெளிவா இருக்காங்க. நீ எங்க என்ன பேசுனீங்க, எதுக்காக பேசுனீங்கன்றதுக்காக அதுக்கு கைது பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ மக்களுக்கு அந்த தெளிவான கிளாரிட்டியும் தெளிவான விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க அதை வேற மாதிரி மாத்தி சொன்னா மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய பெரிய முட்டாள்தனம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா தப்பு பண்ணனா அது தப்பு பண்ணினேன் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிட்டு அதை ஒத்துக்கிட்டு போனீங்கன்னா அது உங்களுடைய விஷயத்துக்கு நல்லது. ஆனா இந்த மாதிரி உங்க இரட்டை அர்த்தங்கள், இரட்டை வசனங்கள் பேசுவதே ஒரு வழக்கமா காலங்காலமா வச்சிட்டு இருக்காங்க. உடனே மாத்த முடியும்னு நினைச்சா மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அப்படி இன்னைக்கு சட்டசபையில ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி 3 தமிழர்கள் கர்நாடகா பார்டர்ல அந்த வனப்பகுதியில சுட்டுக்கொலை, அதோட விசாரணை தீவிரப்படுத்தணும். அதுலயே குறிப்பா கர்நாடகா தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா வனவிலங்குகளை வேட்டையாட வந்தாங்க, அதனாலதான் நாங்க சுட்டு கொண்டோன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இல்ல எங்களுடைய இது காணாம போச்சு, அதை தேடிட்டு போகணும்னு நீங்க சொல்றாங்க. இது வந்து பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய நியாயத்தை கிடைக்கணும். அந்த நியாயத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை முதலமைச்சரான விஜய் அவர்களுக்கு இருக்கு. இதுல என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்கன்றது பொறுத்து இருந்தான் பார்க்கணும். இப்ப எல்லாருமே இதுக்கு விமர்சனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருமே சொல்லியிருக்காரு. பட் சொல்லியிருந்தாலுமே நியாயமான ஒரு விஷயம் இங்க நடந்தே ஆகணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்ன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னொரு பக்கம் இந்த போதை கலாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு சட்டசபையில அப்படியே வேற மாதிரி வெடிச்சு செதறிச்சு. இதுல குறிப்பா திமுகவோட எம்எல்ஏக்களுக்கு ஒரு பெரிய பதற்றம் இருக்கு. ஏன்னா லைவ்ல இவங்க பேசுறாங்க, கவுண்டர் வருது, அது அப்படியே வெளியே. ஏன்னா இங்க இதுலமே அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஐயோ டப்புன்னு பேர் சபாநாயகர் வந்து நீக்கிறேன்னு சொன்னாலுமே லைவ்ல போனது நீக்க முடியல இல்லையா, அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய டேமேஜஸ் நடக்குது போல. போன வாரம் என்னடானா ஏவாவால அந்த லைவை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும்ன்றாரு. இன்னைக்கு நேரு வந்து பாத்தீங்கன்னா அந்த லைவ் முன்னாடி உங்க கண்ட்ரோல்ல இருந்தீங்க, இப்ப வந்து எல்லாமே போயிருது அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. ஏன் சார் லைவுக்கு பயப்படுறீங்க? ஏன்னா வந்து யார் தப்பு பண்ணாலும் அது வெளிப்படையா மக்கள் கிட்ட போய் சேருதுல. அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியாளா இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கட்டும், இதை நீங்க வரவேற்க தானே செய்யணும். ஏன்னா இது ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியா இருக்கிற உங்களுக்கு தான் ஒரு பெரிய பெனிஃபிட் இது. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி பண்ற தப்புகளை சுட்டி காட்டி நீங்க கேள்வி கேட்டு அவங்கள சிக்க வைத்து மக்கள் மத்தியில எடுத்துட்டு போய் சேர்க்கலாம். அதுக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க? கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க மாட்டிக்கிறாங்கன்றது தான் உங்களுக்கு ஒரு பெரும் பயமா இருக்கு. அதனால லைவை கட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்புல. சார் நடக்கிற காரியமா நீங்க தான் வந்து லைவை போடல, உங்களுக்கு சாதகமா வீடியோவை கட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க கடந்த 5 வருஷமா. இந்த ஆட்சியாவது அதை நிறைவேறா பண்றாங்கன்றத சொல்லி பாராட்டுறதை விட்டுட்டு கட் பண்ணுங்கன்றீங்களே, நியாயமா இருக்கா? அப்ப பயம் அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருக்கு. ஐயோ நம்ம மாட்டிப்போமோ, நம்ம எம்எல்ஏக்கள் ஏதாவது ஆயிருமோன்ற ஒரு பயம் திமுகவுக்கு பரவலாவே இருக்கிறதே அப்படின்றது பார்க்க முடியுது. இதுல குறிப்பா முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இருக்காரு இல்லையா, பன்னீர்செல்வம், அவர் வந்து பாத்தீங்கன்னா மாண்பை பத்தி பேசுறாரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரும்போது இந்த பக்கம் வந்து நின்று வணக்கம் வைக்கிறாரு. அதே அந்த இது ஃபுல்லா அந்த சட்டசபை ஃபுல்லா போயிட்டு வந்து இது என்ன புதிய மாண்பா இருக்கு, புதிய மரபா இருக்கு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகருக்கு வரும்போது தான் வணக்கம் வைப்பது வழக்கம். முதலமைச்சருக்கெல்லாம் சுத்தி போயிட்டு வர அதாவது புதுசா இருக்கு, இந்த மாண்பை வந்து அவர் பாத்துக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே டென்ஷன் ஆயிட்டாப்புல.
ஐயோ, ரமேஷ் அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, ஸோ மாண்புலாம் நீங்க சொல்லி தரீங்க, அதை கத்துக்கிறதுக்கு நாங்க ரெடி தான். ஆனா இந்த மாண்பு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சொல்லி கொடுங்க. 8 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வரும்போது அவர் வந்து எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறார். அவருக்கு இருந்து ஒரு வணக்கம் தெரிவிக்கணும்ன்ற ஒரு மாண்பு கூட கிடையாது. அதை நீங்க சொல்லி தர மாட்டீங்களான்ற மாதிரி தலைமையிலே ஒரு போர்டு போட்டு விட்டாப்புல ரமேஷ் அவர்கள். ஏன்னா இப்ப மாண்பை பத்தி இவர் பேசாம இருந்தா பரவாயில்ல, ஐ மீன் மாண்பை பத்தி கிளாஸ் எடுக்காம இருந்தா பரவாயில்ல. ஆனா திமுகவை இப்போ சேர்ந்த ஓபிஎஸ் வந்து அது ஒரு பெரிய கிளாஸா எடுத்து சொல்லும் போது அதை எதிர்கட்சி தலைவரும் ஃபாலோ பண்ணும்ல, அது ஒரு மாண்பு தானே. அந்த மாண்பு எங்க போச்சுன்ற ஒரு தரமான ஒரு கேள்விதான் கேட்டாங்க. அதுக்கு என்ன சொல்றது சார் அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டார். இன்னொரு பக்கம் சபாநாயகர் வந்து அது முதலமைச்சர் விஜய் வந்து ஏற்கனவே ஒரே இடத்துல இருந்துதான் வணக்கம் தெரிவிச்சார். நிறைய பேர் வந்து எங்களுக்கும் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் போயிட்டு வந்தாரு அப்படின்றது அவருக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டியும் விளக்கத்தையும் கொடுக்குறாரு. அதை வந்து மற்றவங்க வணக்கம் சொல்லாத அது அவங்க தனிப்பட்ட விருப்பம் சொல்லிட்டாரு. ஆனா இதுல வணக்கம் வச்சதால வணக்கம் இந்த மாதிரி எல்லாரும் பாக்குற நேரத்துல வணக்கம் வைக்காம போறதால யாருடைய பேர் அடிவாங்கும், யாருடைய பேர் மக்கள் மத்தியில் இப்படி போய் சேரும்ன்றத அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. எதையுமே கேட்டு வாங்க முடியாது, அது தானாகவே நடந்தாதான் நல்லது. ஸோ அது தானாக நடக்குமான்றது பொறுத்து இருந்துதான் பார்ப்போம். இன்னொரு பக்கம் பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்தது இந்த போதை கலாச்சாரம் அப்படின்றது தான். குறிப்பா வந்து இந்த போதை கலாச்சாரத்துல பெரிய பிரச்சனை இருக்குன்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தார். குறிப்பா அமைச்சரே பயன்படுத்தியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னும் போது அந்த அமைச்சரும் வந்து ஆமாங்க, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ. அப்ப 2 வருஷம் முன்னாடி ஆட்சியில இருந்து திமுக தான். அப்ப ஸ்டேடியத்து வெளியிலே நீங்க அதை வித்துட்டு இருந்தீங்களா, கொடுத்துட்டு இருந்தீங்களா, அப்ப நீங்க தானே இதுல இருந்தீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தரமான ஒரு கேள்வியை அமைச்சர் சரத் அவர்கள் அந்த இடத்துல கேட்டாப்பல. இதை கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், பல பேர் வந்து திமுக தரப்புல இருந்து அமைச்சர்கள் நாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதிலளிக்கவில்லை, அதனால நாங்க வெளிநடப்பு செய்யறோம்ன்ற மாதிரி டான்னு வெளியே போயிட்டாங்க. வெளிநடப்புனாவே அது மத்தியிலையும் சரி இங்கேயும் சரி, வாக் அவுட்னாவே அதுக்கு ஃபேமஸ் யாருன்னா திமுக தானே. வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு அங்க இன்டர்வியூ கிட்ட கேட்கும் போது ஒரு செய்தியாளர் பயங்கரமான ஒரு கேள்வி கேட்கிறார். சார் உங்க ஆட்சியில தான் நடந்ததுன்னு சொல்றாங்க, இதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கணும் பதிலு, இல்லப்பா இது நாங்க கண்ட்ரோல் தான் பண்ணணும். ஆனா அப்படி சொல்ல, அப்போ எங்க ஆட்சியில நடந்தது, ஆனா வீடியோ எப்ப வெளியே வந்தது இவர் ஆட்சியில் தானே, அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்போ அமைச்சர் வந்து போதை மருந்தல் பயன்படுத்தினாருன்னு ஒத்துக்கிறாரா அப்படின்ற கேள்வியை எதிர்கேள்வியா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறார். அப்போ அமைச்சர் அவர்கள் போதை பொருள் பயன்படுத்தினாங்க வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே, அப்போ ஆட்சியில இருந்த திமுக அவர்கள் போதை பொருட்கள் ஆதரித்துட்டு இருந்தாங்களா வித்துட்டு இருந்தாங்களா அப்படின்ற கேள்வி. அப்ப நீங்களும் ஒத்துக்கிறீங்க, நாங்க கண்ட்ரோல் பண்ணாம அப்படியே தான் விட்டுருந்தீங்கன்ற மாதிரி நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி நம்மளும் கேட்கலாம்ல. சோ இப்ப அமைச்சர் ஒத்துக்கினாங்கன்னா அப்ப திமுக ஆட்சி காலத்துல போதை என்பது அதிகமாக இருந்தது அப்படின்றத சோ டைரக்ட் ஆன்சர் பண்ணாம இன்டைரக்டா ஆன்சர் பண்ணியிருக்கிறாரா உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற கேள்வியும் எழும்புது. என்ன சருது அப்படின்ற மாதிரி தான். அதுக்கேற்ற மாதிரி தரமான பதிலடிகளை ஆதவர்ஜனா கொடுத்துட்டு இருந்தாரு டேட்டா படி. சோ பாயிண்ட் என்னன்னா, டேட்டா படி பேசணும்ல. நீங்க இந்த மாதிரி தடுப்பு பிரிவு இதெல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்க சொல்றீங்க, ஆனா அதுக்கான ஆக்ஷன்ஸ் எதுவுமே நாங்க பார்த்த மாதிரி தெரியல. நாங்க இதுக்காக மட்டுமே செர்டன் அமௌண்ட் 264.14 கோடி ஒதுக்கி இருக்கிறோம் இந்த போதை எதிர்ப்புக்காக, நீங்க என்ன ஒதுக்குனீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அதை தாண்டி நாளுக்கு இந்த போஸ்கோ கேசஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. 2024 இருந்து இப்ப கரண்டா பார்க்கும்போது அதனுடைய விஷயங்கள் ஏறிக்கிட்டே இருக்கு. அதை நாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம், இது உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி நியாயமான கேள்விகளை அவரு கேட்டாரு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாக் அவுட் பண்றது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. அதுலயும் குறிப்பா எதிர்கட்சி தலைவர் வந்து சோ இந்த மாதிரி போதை எதிர்ப்புக்கு இதெல்லாம் செயல்பட்ட நபர்களுக்கு தான் சுதந்திர தினத்துல விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பரிசு கொடுத்தனாரு, அது என்ன அப்படின்ற மாதிரி அவர் ஹைலைட் பண்றாரு. அப்ப ஹைலைட் பண்ணி இருந்தா போதை வந்து குறைஞ்சிருக்கணும்ல, இதெல்லாம் இதுவா இருக்கணும்ல, அப்படி குறைஞ்சா மாதிரியும் தெரியல, இது பண்ண மாதிரியே தெரியல. இப்போ வந்திருக்கிற ஆட்சி 100 நாள் தான், அவங்களால எவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமோ அதை எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு இருக்கிறது தானே நம்ம பாராட்ட முடியும். எடுத்ததோட விளைவு வந்து ரிசல்ட் தெரியணும். ஆனா அந்த ரிசல்ட் கடந்த 5 ஆட்கள்ல எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கே தாண்டி இறங்கின பாடு இல்லையே. அந்த போதை, அதுக்கப்புறம் இந்த பாலியல் வன்கொடுமை, இந்த கேசஸ் எல்லாமே இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கே தாண்டி டிக்ரீஸ் ஆன மாதிரியே தெரியலையே மக்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதுதான் இன்றைய அரசியல் நடந்த சம்பவங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பை கைஸ்.